நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி என்னாகமம் 3வது அதிகாரம் வசனம் 12. நம்பர்ஸ் சாப்டர் 3 verse 12. இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனம் அனைத்தையும் தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி தெரிந்து கொண்ட ஜனத்துல ஒரு கூட்டத்தாரை மாத்திரம் தனக்காக பிரித்தெடுக்கிறாரு. அவங்க யாரு? லேவி கோத்திரம். இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்களாக இருக்கிறாங்க. அதுல ஒரு கோத்திரம்தான் லேவி கோத்திரமாக இருக்கு. அந்த லேவி கோத்திரத்தார தேவன் எனக்காக எடுத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. அவர்கள் என்னுடையவர்களா இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அந்தபடியாக தன்னுடைய ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட ஒரு ஜனக்கூட்டமே லேவி கோத்திரமாக இருக்கிறாங்க. இந்த லேவி கோத்திரத்தார் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலிருந்து சாபமான வார்த்தைகளே கடைசி நேரத்தில் பெற்றுக்கொண்டாங்க. அப்படி இருந்தவர்கள் தேவனுக்குரியவர்களாக ஆசீர்வாதம் பெற்றது எப்படி? அவங்க தேவனுக்காக வைராகியம் பாராட்டுறதுனால. இஸ்ரவேலர்களை வனாந்திரத்துல மோசேயானவர் நடத்தி கொண்டு போகும்போது அவர் தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொள்ள 40 நாள் மலையின் மேல தங்கியிருந்த போது இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவரும் மோசே இனி திரும்பி வரமாட்டார் நினைச்சு அவங்களுக்காக ஒரு பொன் கண்ணுக்குட்டிய ஆரோனிடத்துல வார்ப்பிக்க பண்ண சொல்லி தவறான காரியங்களுக்கு உட்பட்டாங்க. அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டவர்களாக மாறினாங்க. அப்போ தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல வந்தது. அதை தேவன் மோசேக்கு அறிவித்தாரு. அப்போ மோசே மலையின் மேல இருந்து கீழே இறங்கி வந்து தேவன் பட்சத்துல நிற்கிறவங்க யாருன்னு கேட்ட போது லேவி புத்திரரே கர்த்தரின் பட்சத்துல வந்து நிற்கிறாங்க. அப்படியாக கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டின ஜனங்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய உத்தரவின்படி யாரெல்லாம் தேவனை விட்டு வழிவிலகி போய் தீட்டான காரியங்களை செய்தாங்களோ அவங்களுக்கான நியாய தீர்ப்பை தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்து முடித்தவர்களாக இருந்தாங்க. இப்படியாக தேவனுக்காக வைராகியம் பாராட்டின ஜனங்களை தேவன் தனக்கானவர்களாக தன்னுடைய ஊழியம் செய்பவர்களாக நியமித்தாரு. லேவியின் கோத்திரத்தில் இருக்கிறவங்களே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. ஆசாரியனாகிய ஆரோன் இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார் இல்லையா? இவங்க என்ன செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டாங்க? தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துடைய வேலைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. முக்கியமா ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறவங்க மக்களுக்காக பலிகளை செலுத்துபவர்களாகவும் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருந்தாங்க. அந்தபடியாக தேவனால நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. தேவ ஜனங்கள் செய்கிற பாவங்களுக்கு பரிந்து பேசுகிறவர்களாகவும் தேவனிடத்துல இடைப்படுகிறவர்களாகவும் இருந்தாங்க. அப்படியாக லேவி கோத்திரமானது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டதாக இருந்தது. அந்தபடி இந்த லேவி கோத்திரத்திலிருந்தே ஆசாரிய ஊழியத்துக்கானவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்படி இருந்த முறைமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிற்பாடு மாறி போனது. எப்படி? யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கான பிரதான ஆசாரியராகவும் நமக்கான பலியாகவும் மாறினாரு. அப்படி நமக்காக இடைப்படுகிற பிரதான ஆசாரியராக அவர் மாறினதற்கு பிற்பாடு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம ஒவ்வொருவருமே ஆசாரியர்களாக மாறணும். அந்தபடி தேவனுடைய ஊழியத்தை செய்ய நம்ம ஒவ்வொருத்தரையுமே தேவன் பிரித்தெடுத்தாரு. அப்படி பிரித்தெடுத்த நாம தேவனுடைய ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அந்த நாட்கள்ல லேவி புத்திரர் எப்படி தேவனுடைய பட்சத்தில் இருந்தாங்களோ அப்படியாக நாமும் தேவனுடைய பட்சத்துல இருக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம நேற்றைக்கே பார்த்த மாதிரி விசுவாசி ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தருமே அழைப்பு பெற்றிருக்கிறாங்க. அப்படி அழைப்பு பெற்ற ஒவ்வொரு விசுவாசியின் மேலையும் தேவ திட்டமானது வைக்கப்பட்டிருக்கு. அந்த தேவ திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய பட்சத்தில் நிற்பவர்களே தேவனுடைய ஊழியக்காரராக மாறுறாங்க. அப்படியாக விசுவாசியாக அழைக்கப்பட்ட நம்மீது இருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு தேவனுக்காக நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி செய்து முடித்தோமே ஆனால் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் அவர் தனக்காக தெரிந்து கொண்ட லேவியனாய் நாமும் மாற முடியும். அப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரனாக நாம மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு.
அந்தப்படியாக தேவன் நம்மை இவர்கள் என்னுடையவர்கள்னு சொல்கிற தேவ ஊழியக்காரராக நாம ஒவ்வொருவருமே மாறணும். இதிலிருந்து நாம நிதானித்து பார்க்க வேண்டியது, விசுவாசியாக அழைக்கப்பட்ட நாம நம்மீது இருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு தேவன் பட்சத்துல நிற்கிறோமா, அவர் சித்தத்தை செய்ய முற்படுகிறோமா? அப்படி நாம தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு செயல்படும் போதே அவருக்கான ஊழியக்காரராக மாறுகிறோம். அந்தப்படியாய் அழைக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கிற நம்மீது இருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிற தேவ ஊழியனாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல லேவி புத்திரரை நீங்க உம்முடையவர்களாக பிரித்தெடுத்திருக்கீங்க தகப்பனே. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. அந்தப்படியாக இந்த நாட்கள்ல விசுவாசியாக அழைக்கப்பட்ட எங்கள் மீதும் தேவ திட்டமானது இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு அதற்கு எங்களை அர்ப்பணித்து உமது சித்தம் செய்கிற தேவ ஊழியனாக எங்களை மாற்றி அருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நீர் தெரிந்து கொண்ட லேவியராக உம்முடையவர்களாக பணிக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.